ஹரி ஓம் ஸ்ரீ சத் ஸ்ரீ குருவே நமக. வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில் வாஸ்து சம்பந்தமாக சில நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கேள்வி பார்க்கலாங்க? சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். மிஸ்டர் ராஜ்குமார் ஆம்பூர்ல இருந்து பேசியிருக்காங்க. அவங்க புது வீடு கட்டி 5 ஆண்டுகள் ஆகிறதான். ஒரு ஆண்டில இருந்து அடிக்கடி தொடர்ந்து ஒருவர் மாற்றி ஒருவர் உடலுக்கு நல்ல குறைபாடுகள் ஏற்பட்டது. வாஸ்து பார்த்துதான் வீடு கட்டியுள்ளேன். பொருளாதாரமும் சரியில்லை. பிளான் அனுப்ப நீங்க பார்த்து சொல்ல முடியுமா? இதை சரி செய்ய முடியுமா? இந்த நேயர் பார்த்தீங்கன்னா வாஸ்து படி தான் பிளான் போட்டு வீடு கட்டியிருக்காங்க. அவங்களுடைய கான்செப்ட் பிளான் அனுப்பியிருந்தாங்க. பிளான் அனுப்பினதில் பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி பிளான் போட்டிருக்காங்க, வாஸ்துபடி வீடு கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த எனர்ஜிகள் தான் வாஸ்துபடி பேசிக்கு. அடிக்கடி நம்ம டிவியில் எல்லா யூடியூப் சேனல்லையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு வாஸ்து 100% வாஸ்து அப்படிங்கிறது அந்த இடத்தோட எனர்ஜிகள் தான் 60 to 70%. 30% தான் அந்த ஸ்ட்ரக்சரினுடைய அமைப்பு. அந்த ஸ்ட்ரக்சரினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா 30%. கிட்டத்தட்ட 60 to 70% அந்த சாயிலினுடைய எனர்ஜி. இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட் வீடு எடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட இன்டர்னல் எனர்ஜி, என்விரான்மெண்டல் எனர்ஜி, காஸ்மிக் ரேஸோட வைப்ரேஷன்கள் தான் அதனுடைய இதுங்க. அதனால இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எனர்ஜிகளை செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய வந்துடுச்சு. அந்த எனர்ஜிகளை செக் பண்ணிட்டு இதில் என்ன வாஸ்து குறைபாடுகளுக்கு அந்த எனர்ஜிகள், நெகட்டிவ் எனர்ஜிகள் எது இருக்குதா, அல்ல ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸுமாங்க, பூமிக்கு கீழே உள்ள மின்காந்த புலன்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்னால நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாஸ்துபடி பில்டிங்னா வாஸ்து அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய மக்கள் அந்த ஸ்ட்ரக்சருடைய அமைப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லைங்க, ஸ்ட்ரக்சருடைய அமைப்பு 30% உண்டு. பட் அந்த இடத்தோட எனர்ஜி தான் மெயின். அந்த எனர்ஜிகள் சரியில்லைன்னா அவங்க மேஜராக ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய கேசஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். அவங்களாம் அந்த எனர்ஜிகளை செக் பண்ணி அதை பாசிட்டிவ் ஆக்கிட்டோம்னா டெஃபினட்டாக அந்த ப்ராப்ளங்கள் இதனால ஏற்படும், அந்த வாஸ்து குறைபாடுகளினால, அந்த நெகட்டிவ் எனர்ஜிகளால ஏற்படைய பாதிப்புகளை நிச்சயமாக குணாசிரியர் பாசிட்டிவ் ஆக முடியும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.